ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நான் எப்படி ஸ்கூல் போறேன்னு பார்க்க போறீங்க. காலையில் டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 6:45 விலாக் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். தன்ஷி எப்படி இன்றைக்கி ஸ்கூல் போகிறா, தர்ஷன் இன்றைக்கி எப்படி ஸ்கூல் போக போகிறான்னு இந்த விலாகில் வரப்போகுது. தொடர்ந்து வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கரெக்டாக டைம் வந்து 7 ஆகிறதுக்கு 10 நிமிஷம் இருக்குது. இன்றைக்கி வியூ பாருங்கள், வீட்டுக்குள்ளே எவ்வளோ வெளிச்சம், வெயில் பாருங்கள், பயங்கரமாக வெயில் அடிக்குது. காலையிலே சூரியன் சூப்பராக ஒலிக்குது பாருங்க. இன்னைக்கு லஞ்சுக்கு என்ன சமையல்னா, சுட சுட சாதம், அடுத்து பருப்பு வேக வச்சுருக்கேன், டீ போட்டேன், காய்கறி கட் பண்ணி வச்சுருக்கேன், வெங்காயம் தக்காளி. இதில் பார்த்தீங்கன்னா பீன்ஸு, கேரட்டு, கத்திரிக்காய், முள்ளங்கி. சாம்பார் தான் இன்றைக்கி வைக்க போகிறேன். சாம்பார் சாதம் பார்த்திங்கன்னா வெந்துட்டுருக்கு. இன்னும் பருப்பு கொஞ்சம் வேகணும். அந்த கேப்பில் டீ சாப்பிட்டுட்டு வந்துடலாம். சாதம் வடித்து விட்டாச்சு. இப்போ சாம்பார் வைக்கிறதுக்காக வெங்காயம், தக்காளி, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கத்திரிக்காய், இதை உப்பு போட்டு இப்போ நல்லா வதக்கிட்டு இருக்கேன். சாம்பார் இப்போ கூட்டி போட்டாச்சு. இதை நல்லா கொதி வரட்டும். தேவையான அளவு தண்ணி ஊற்றி உப்பு மிளகாத்தூள் போட்டிருக்கேன். கொஞ்சமாக புளி ஊற வச்சுருக்கேன். நல்லா இது கொதி வரட்டும். புளி கரைச்சி ஊற்றி இப்போ நல்லா கொதிச்சிட்ருக்கு. இதுக்கப்புறம் இதுக்கு ஒரு தாளிப்பு மட்டும் கொடுக்கணும். அடுத்து என்ன பண்ண போகிறீங்க? நைட்டு துவைச்ச ட்ரெஸ்ஸு மடிக்கணும். எப்படி போட்டு வச்சுருக்காங்க பாருங்கள். சிக்கு எடுத்துட்டு கூப்பிடுங்க, தாளிச்சு விட்டுறேன். இப்போ நான் வந்து நட்ஸுக்கு பொருள் எடுக்கிறேன். நட்ஸுக்கு என்ன பொருள் எடுக்க போகிறேன்? இன்றைக்கி நட்ஸ் என்ன எடுத்துகிட்டு போகிறேன்? கடல மிட்டாய் எடுத்துக்கோ. பேரிச்சம்பழம் இந்த பாக்ஸில் இருக்கு, இந்த பாத்திரத்தில். இங்கே எடுத்துகிட்டு வா. இப்படியே எடுத்துகிட்டு வா. பாத்திரத்துக்கு உள்ளே வை. அதில் ஆல்ரெடி ஓப்பன் பண்ணது ஒரு பாக்கெட் இருக்குது. இன்னைக்கு நட்ஸுக்கு பார்த்தீங்கன்னா கடலை மிட்டாயும் பேரிச்சம்பழமும். சிசர் எடுங்க. ரெண்டு போதும். ரெண்டு, இதில் 2, அதில் 2. அப்புறம் பேரிச்சம்பழம் ஒரு 3 வச்சுக்கோங்க. பேப்பர் அது உள்ள கட் பண்ணி போடுறீங்க. இன்னும் 1. குயிக்கு பொறுமையாக வேலை செய்யுங்க. 3 பேரிச்சம்பழம். மூணு பேரிச்சம்பழம் போதுமா? தர்ஷனுக்கு அப்படியே வச்சுருங்க. இன்னைக்கு நட்ஸுக்கு 2 கடலை மிட்டாய், 3 பேரிச்சம்பழம். தன்ஷி தான் இன்றைக்கி வந்து சாதத்தில் சாம்பாரை மிக்ஸ் பண்ணி கலரிட்டு இருக்கா. என்னாச்சு காமி? பிளேடை வச்சு கை கட்ட. வாயிலே வச்சுக்கோ. போதுமா சாம்பார்? இன்னும் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். கொடுங்க, நான் மிக்ஸ் பண்ணுறேன். சாப்பாடு கட்டியாச்சு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சாம்பார், நட்ஸு, மிச்சர் தொட்டுக்கு, அவ்வளோதான். தன்ஷிக்கு மட்டும் மிச்சர் எடுத்துக்கிட்டா, தர்ஷன் சாம்பார் சாதம், நட்ஸ், அவ்வளோதான். சரி, பேக் பண்ணிடுங்க. டைம் ஆச்சு. அடுத்து தலை செய்யணும் பாரு. தலை செய்விட்டா சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்ப வேண்டியதான். அங்கேயே வச்சிரு.
தர்ஷனோட லஞ்ச் கூட முடியுது. டைம் கரெக்டாக 7:45 ஆயிடுச்சு. ஃபஸ்ட்டு ட்ரிப் போகுதுக்கு தான் தர்ஷன் பேகுங்க தர்ஷனோட பேக் அதே எடுத்து வச்சு. இது யாரு கர்ச்சிப்? ஓகே. கதண்டை பார்த்துக்குங்க. மெத்த வீட்டில் ஜன்னலில் வீட்டுக்குள்ளே சின்ன பெட்ரூமில் கதண்டு பாருங்க. தெரியுதா? இந்த கதண்டு கடிச்சு நான் அனுபவிச்சிருக்கேன் வலி. எங்கே இருக்கு கதண்டு? ஏய் போவாதே, பறந்துட போகுது. இரு, எங்கே போனாலும் இந்த கதண்டு நம்மளை விடாது போல. தர்ஷன் கடிச்சிரும். ஜன்னலை ஓப்பன் பண்ணதும் கதண்டு போயிடுச்சு, பறந்து போயிடுச்சு. ஏன்னா அதை அடிக்க முடியாது. நம்ம எதாவது அடித்தோன்னா அந்த கிளாஸுக்கு தான் எதாவது பாதிப்பு வந்துடும். அதெல்லாம் ஓடி போயிடுச்சு, கதண்டு போயிடுச்சு. காலையிலே கதண்டு. இப்போ ஒரு பக்கம் தலை சீவி முடிக்க போகிறோம். முடிச்சாச்சு. தன்ஷியோட தலை லென்த்து பாருங்க எப்படி இருக்கு, சின்னதாயிடுச்சு தன்ஷியோட தலை. அடுத்த பக்கம் சீவிடலாமா? சீவிடலாம். பூமுடி எடுத்தது என்ன ஆயிடுச்சு? குட்டி ஆயிடுச்சு. முன்னே இது வரைக்கும் இருந்தது, இது வரைக்கும் அதை விட கொஞ்சம் மேலே தான் இருந்துச்சு. இது வரைக்கும் இருந்தது, இப்போ ஆயிடுச்சு. பூமுடி நிறைய கட் பண்ணுறாங்க. 2 பக்கமும் தலை சீவியாச்சு. லென்த்து தான் குறைஞ்சி போச்சு. தன்ஷியோட முடியோட லென்த்து குறைஞ்சி போச்சு பாருங்க. கழுத்து வரைக்கும் கூட வரல, இங்கே தான் வருது. கன்னத்து வரைக்கும் தான் வருது. என்னாச்சு? கவலையாக இருக்கும். போகுது இந்த முடி, அதுக்கப்புறம் வளரும், கவலைப்படாது. முடி வந்து வளராமலாம் இருக்காது. இல்லைன்னா இன்னொரு மொட்டையை போட்டுருவோம். மொட்டை அடிச்சிருவோமா? நோவா? ஓகே. இதுக்கப்புறம் சாப்பிட்ணும். டைம் 8 மணி கிட்டத்தட்ட ஆயிடுச்சு. இன்னும் 1/2 மணி நேரம் இருக்குது. இன்றைக்கி நேரத்தில் கிளம்பிட்டோம்ல. சமைச்சாச்சு, லஞ்ச் பாக்ஸ் பேக் பண்ணியாச்சு, தலை சீவியாச்சு. ஸ்கூலுக்கு இவங்க ரெடி. தன்ஷி மட்டும் தான் இன்னும் சாப்பிடல. போயிட்டு சாப்பிட்டுட்டு பொட்டு மட்டும் தான் வைக்கணும். பவுடர் அடிச்சு பொட்டு வச்சுட்டு கிளம்பி ஓடுங்க. இதுக்கப்புறம் எப்போ வருவீங்க? தன்ஷி வந்து 4:45 வருவா. தர்ஷன் 5:45 ஆகிடும். 6 மணிக்கு வருவார் தலைவர். அங்கே வெளியில் அவன் சாப்பிட்டுட்டு இருக்கான். இப்போ தன்ஷி போயிட்டு சாப்பிட்டுட்டு ரன்னிங்லேயே ஓடுவாங்க. வேணை பிடிக்க. நடந்து போவியா? சரியா இருந்து கிளம்பிட்டு. இப்போ நான் வந்து பொட்டு வச்சுட்டு தலையும் சீவி முடிச்சாச்சு. ஏன் அந்த பொட்டு கொஞ்சம் பெருசாக தான் வைக்கிறது? தன்ஷி பார்த்தீங்கன்னா ஸ்கூலுக்கு கிளம்பிட்டா. போய் சாப்பிட்டுட்டு பேக் எடுங்க டக்குன்னு. ஓகே. லஞ்ச் டவலு பேக்கிட்ட கொண்டு போய் வச்சுக்கோங்க. போய் சாப்பிடு. ஆக்சுவலி நேற்று அட்டை போட்டேன். அந்த அட்டையை பாருங்கள். இது வந்து தர்ஷனுடைய லேபிள், தர்ஷனோட ஃபோட்டோ போட்ட லேபிள். இது வந்து தன்ஷியோடது. 2 நோட்டுக்கு போட்டிருக்கேன். இன்னும் போட வேண்டியது இருக்குது. ரொம்ப கஷ்டமாக இருக்குது அட்டை போடுறதுலாம். தர்ஷன் லஞ்சு கூட சாஞ்சிச்சு போயிரு. நேரத்தில் நீ கிளம்பியாச்சா? தர்ஷன் பாய். கையை காலையிலே கட் பண்ணி வச்சுருக்கிறோம். கம்மி சும்மா இருந்தால் தானே ஏதாவது கத்தி கத்திரிக்கோள் எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிறது. சரி பாய். பரவாயில்ல போ. Much later. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஸ்கூல் விட்டு வந்துட்டேன். மதியம் சாப்பிட்டியா? சாப்பிட்டேன். சாம்பார் சாதம், நட்ஸும் சாப்பிட்டேன். இப்போ ஈவினிங் பாப்பா வந்தாச்சு. 5 மணிக்கு நான் என்ன சமைக்க போகிறேன்னா, வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, உருளைக்கிழக்கெல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். என்ன செய்ய போகிறோம்? பூரி. எஸ். இப்போ பூரி தான் சுடுறதுக்காக மாவு வந்து இப்போ ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இப்போ செஞ்சேன்னா கரெக்டாக ஒரு 6 மணிக்குள்ளே செஞ்சிடுவோம். டைம் வந்து 5 ஆகுது. ஏன்னா இப்போ இது வந்து நைட்டுக்கும் இப்போ நீ ஈவினிங் சாப்பிட்றதுக்கும் 6 மணிக்கு சாப்பிட்றதுக்கும். ஸோ இன்றைக்கி பூரி குருமா தான் இன்றைக்கி நைட்டு. இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, ஃபஸ்ட்டு குருமா வைக்க போகிறேன், அதுக்கப்புறம் பூரி சுட போகிறேன். நெக்ஸ்ட்டு இதை அப்படியே போட்டு மிக்ஸ் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு பச்சை மிளகாய், கருவேப்பிலை, அப்புறம் வெங்காயம்.
வெங்காயம் பாருங்கள் ஓரளவு நல்லா வதங்கியிருக்கு. குருமா பாருங்கள் சூப்பராக இப்போ கூட்டி வச்சுட்டேன். இதில் கொஞ்சமாக வந்து கடல மாவு மட்டும் லைட்டாக கரைச்சி ஊற்றிருக்கேன். ஏன்னா வெங்காயம், உருளைக்கிழங்கு, பச்சை மிளகாய் 3 தான் சேர்த்துருக்கேன். அதனால் கொஞ்சமாக கடல மாவு மட்டும் கரைச்சி ஊற்றிருக்கேன். அதுக்குள்ளேயே இருங்க, இப்போ தான் குருமா வைக்க ஆரம்பிச்சிருக்கு. அடுத்து இங்கே பூரி மாவு வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இது ரெடி பண்ண உடனே பூரி சுட்டு கொடுத்துறேன். ஏன்னா ரெண்டையும் நம்ம செஞ்சோம்னா பூரி தீஞ்சு போயிடும். அதனால் குருமா வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து பூரி சுடலாம். தக்காளி இந்த டைம் நான் வந்து ஆட் பண்ணாமல தான் குருமா வச்சுருக்கேன். டேஸ்ட் எப்படி இருக்குன்னு தெரியல. ஏன்னா தக்காளி எப்போ ஆட் பண்ணாலும் புளிக்குதுங்கிறீங்க. அதனால் இந்த டைம் வந்து தக்காளி ஆட் பண்ணல. கரெக்டாக டைம் 6 ஆகிறதுக்கு 10 நிமிஷம் இருக்குது. சார் வரார். வந்தார் காணும். வணக்கம், மாலை வணக்கம். மாலை வணக்கம். ஒரு மனுஷன் 6 மணி வரைக்கும் பள்ளிக்கூடத்தில் இருந்துட்டு வரான் பாருங்க. செப்பல் கழட்டி போட்டு போ. இதெல்லாம் யார் எடுத்துட்டு வருதுயா? பேக்லாம் அப்படியே கிடாசிட்டு ஆர்வமாக கிளம்பிட்டாரு. இப்போ நான் பூரி சாப்பிட போகிறேன். ஏன் அந்த முடியெல்லாம் அப்படி சைடில் எடுத்து விட்டா ஆகாதா? ட்ரெஸ் மாற்றுப்பா. பாருங்க ஓரளவு பூரி வந்து எல்லாம் உப்புன பூரியாக தான் இருக்குது. சூப்பராக குருமா வச்சாச்சு, பூரி வச்சாச்சு. ஃபஸ்ட்டு டேஸ்ட்டு பார்க்குறது தனிச்சியாக தான் இருக்கும். அதுக்கே இன்னும் மாவு இங்கே வச்சுருக்கேன். எண்ணெய் இருக்குது போடணும். அதுக்குள்ளே தான் மேடத்துக்கு பசிக்கு தான். காமிங்க எப்படி இருக்கு வரேன். இப்படி கையில் இப்படி எப்படி வரும் பூரி பாருங்க. நல்லா இருக்கா? ரொம்ப நாள் ஆச்சு பூரி செஞ்சு. இப்போ பூரி போட்டு காமிக்கிறேன். உப்பு தான் இல்லையான்னு பாருங்கள். பாருங்க சூப்பராக உப்பிடிச்சு. நம்ம பூரியோட சைஸ் சின்னதாக போட்டோம்னா, மாவு தீத்தும் போதே சின்ன சைஸாக போட்டோம்னா கண்டிப்பாக பூரி இந்த மாதிரி உப்பி வரும். அவ்வளோதான். சூப்பராக அப்படி பாருங்கள் எப்படி ஊற்றி வருதுன்னு. இன்னும் நிறைய இருக்குது போட வேண்டியது. ஃபைனலாக பூரிலாம் சுட்டு முடிச்சாச்சு. இங்கே இருக்குது பாருங்கள். சூப்பராக பூரிலாம் சூப்பராக சுட்டாச்சு. குருமாவும் வச்சாச்சு. இப்போ அடுத்து என்ன ஒர்க் இருக்குன்னா, இந்த சிங்கில் இருக்கிற பாத்திரத்தை நான் இப்போ வாஷ் பண்ணணும். டைம் பாருங்க கரெக்டாக 6 மணி போல் ஆகிடுச்சு. இருட்டாயிடுச்சு. நைட்டுக்கு டின்னர் முடிச்சாச்சு. கிச்சன்லாம் க்ளீன் பண்ணணும், வீடெல்லாம் பெருக்கி விடணும், பாத்திரம் வளர்க்கணும். பூரிலாம் சூப்பராக வந்துருக்கு பாருங்க. Much later. கிச்சன் ஃபுல்லாக ஒரு டீப் கிளீனிங். சிங்கில் இருந்த பாத்திரம் வாஷ் பண்ணியாச்சு, பெருக்கியாச்சு. தர்ஷனுக்கு எட்டலை, பியூரிஃபை எட்டலை. அழுத்தி விட்டுறாது, அப்புறம் புட்டுக்கிட்டு கீழே தான் விழும். அடுப்பும் க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். குருமா, பூரி, ரைஸு, கொஞ்சமாக சாம்பார் இருக்குது. வீடெல்லாம் பெருக்கி விட்டு கிச்சன்லாம் ஒரு டீப் கிளீனிங் பண்ணி விட்டாச்சு. தர்ஷன் இருக்காம பாருங்க. தண்ணி குடிச்சே ஆகணுமா? தர்ஷன் எப்போ தான் உனக்கு எட்டும்? சீக்கிரம் வளர்ந்து வாடா. ஒரு 1000 நாள் 1000 நாள் ஆகுமா?
சீக்கிரம் வளர்ந்து வந்து நீயாவே பிடிச்சி குடி பார்க்கும். ஸோ ஃபுல்லாக பாருங்கள் க்ளீன் பண்ணியாச்சு. இன்னும் சாப்பிடல, நைட்டுக்கு சாப்பிடணும். சரி இப்போ தூங்குறதுக்காக பாயெலாம் போட்டாச்சு. இன்னும் நான் சாப்பிட்டுட்டு தான் தூங்குவேன். கொஞ்சம் பாயெல்லாம் போட்டு அரேஞ்ச் பண்ணியாச்சு. தன்சி ஹோம்ஒர்க் பண்ணிட்டு வந்திருக்கா. இது வந்து ப்ராஜெக்ட் செய்ய சொன்னாங்க, செஞ்சிருக்கேன். என்ன ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா இது வந்து பேட்டரி, லைட் பல்பு, ஸ்விட்சு. ஸ்கூலில் வந்து தன்சிக்கு வந்து செய்ய சொல்லி கொடுத்துருக்காங்க போல். பாப்பா பாருங்க 2 நாளாக போயிட்டு பல்ப் வாங்க போகிறோம், சுவிட்ச் வாங்க போகிறோன்ட்டு போய் வாங்கிட்டு வந்துட்டு இருந்தேன். பேட்டரி கிடைக்கவே இல்லை. இது வந்து ஃப்ரெண்டு சொன்ன இடத்துல போய் வாங்கணும். என்ன ரேட்டு? 20 ரூபாய். பேட்டரி 20, லைட்டு இது 10 ரூபாய், இது 5 ரூபாய். ஃபுல் நேம்? இது வந்து சிம்பிள் எலக்ட்ரிக் சர்க்யூட். சிம்பிள் எலக்ட்ரிக் சர்க்யூட். இது வந்து உனக்கு ப்ராஜெக்ட் பண்ண சொல்லி கொடுத்துருந்தாங்க. இப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணியிருக்கீங்க. எதில் செஞ்சுருக்கீங்க? இது வந்து ஒரு கார்ட்போர்ட் அட்டையில். சூப்பர். லைட் ஆன் பண்ணி காமிங்க. நல்லா எரியும். ஆஃப் காமிங்க. எப்படி இருக்குன்னு கமெண்ட் சொல்லுங்க. தன்சி செஞ்சிருக்கிற இந்த ப்ராஜெக்ட் அப்பாவும் கொஞ்சம் அப்பா தான் செஞ்சாங்கன்னா கூட ஹெல்ப் பண்ணேன். அப்போ 2 பேரும் சேர்ந்து செஞ்சுருக்கீங்க. பாப்பாவுடைய ப்ராஜெக்ட் எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதான் என் ஃபைனல் அவுட்ஃபிட் பாருங்கள். சரி பத்திரமா தர்ஷன் கையில் மாட்டிட போகுது. ஆக்சுவலி அவன் வந்து அந்த சொச்சி பிடிச்சி இழுத்து பார்க்குறான். அவனுக்கு இதே போல் செஞ்சு கொடுக்கணுமா இப்போ விளையாடுறதுக்கு. அங்கே வந்து டார்ச்சர் பண்ணிகிட்டு இருக்கான் அவங்க அப்பாவை. அதனால் இதை நாளைக்கு பாப்பா ஸ்கூலுக்கு எடுத்துகிட்டு போகிற வரைக்கும் பாதுகாப்பாக வச்சுக்கணும், அவன் கண்ணில் மாட்டாமல். இந்த வீடியோ நாங்கள் இதோட முடிச்சுக்கிறோம். வீடியோஸ் பிடிச்சிருந்தா மறக்காம லைக் கமெண்ட் பண்ணுங்க. இந்த சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.